ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துளிங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவு சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம். மாணவரின் முத்தான அறிவை பட்டு திட்டி மகத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவு சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி இப்போது ரைஸ் மோட்டார்ஸ் குடும்பத்தாரினுடைய அன்பு தாயார் ஹாஜியானி AL ஃபரிதா உம்மா அவர்களது நினைவாக அக்கரைப்பற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்தின் அதாவுல்லா கேட்போர் கூடத்தில் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் அக்கரைப்பற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்துடைய இளம் துடிப்புள்ள எங்கள் அன்புக்குரிய அதிபர் MS முகமது அஸ்லம் சார் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் முகமது ரலீம், இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் தயாரிப்பாளர் கவிஞர் கலாபூசணம் யூனிஸ் கே ரஹ்மான், நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் சி தௌஃபிக், ஒலிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய பிரதி அதிபர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சந்தன காற்று புகழ் ஜே வஹாப்தீன், பொத்துவில் அல் இர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர் NL இம்ரான் கான், சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மத்திய தேசிய பாடசாலை ஆசிரியர் அல் ஹாஃபில் MD அப்துல் சலாம், புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளரும் கவிஞருமான வானொலியின் சிரேஷ்ட அபிமானி கலாபூசணம் நிந்தவூர் MI உசனார் சரீம், நட்பட்டிமனை CMF கல்லூரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியருமான CM பலாகி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக கடந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அக்கரைப்பற்று கல்வி வலயத்தின் பணிப்பாளர் AM ரஹமத்துல்லா. கௌரவ அதிதிகளாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக பணிப்பாளர் MIM ராய்ஸ்டீன், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறை FM பொறுப்பாளர் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கையூம், அம்பாறை மாவட்ட கலாசார ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர் AL தௌஃபிக் அவர்களோடு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர் பொறியியலாளர் MI நசீர் மற்றும் ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ், அக்கரைப்பற்று அல் ஹிக்மா வித்தியாலயத்தின் அதிபர் SC ஜசாகிர், அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அதிபர் AL யாசீன்,
கொத்துவில் அல் பஹ்ரியா வித்யாலயத்தின் அதிபர் HRM கலீல். ஆலம்குளம் ரஹமானியா வித்யாலயத்துடைய அதிபர் KM முனாஸ் மற்றும் அக்கரைப்பற்று முடவரா ஜூனியர் காலேஜ் அதிபர் MIM உவைசர் அவர்கள் மற்றும் பாலமனை அல் ஹிதாயா மகளிர் கல்லூரி ஆசிரியர் NM மிப்ராஸ் ஆகியோர். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. பல பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் வருகை தந்திருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே நாம் நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். இறை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படவிருக்கின்றன. கிராத் ஓதுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது செல்வி RF இல்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم نجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجين فجعلهم كعصف معقول صدق الله العظيم. நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலை அதிபரை தலைமை உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றேன். அதிபர் MS முகமது அஸ்லம் அவர்களை. அறிவின் ஒளி வீசும் அருமையானதொரு காலை பொழுதினில் அறிவுச்சுடர் என்ற நிகழ்வுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய அதிதிகள் அனைவரையும் விழித்தவனாக இலங்கை வானொலியின் மூத்த அறிவிப்பாளரான மர்ஹூம் ARM ஜிப்ரி சார் அவர்களுடைய தனித்துவமான குரலில் தரமான முன்வைப்பில் அறிவுக்களஞ்சியம் என்ற ஒரு நிகழ்ச்சி கேட்டு ரசித்து வளர்ந்த நாங்கள் எமது சிறுபராயத்தில் நாடு தழுவிய ரீதியில் இந்த நிகழ்ச்சி பல தலைமுறை மாணவர்களை சிறந்த பொது அறிவுடன் விஞ்ஞான அறிவுடன் வளர்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய நவீன காலத்தில் மாணவர்கள் அனைவரும் ஸ்மார்ட் போன்களோடு, யூடியூபோடு, சமூக வலைத்தளங்களோடு அதிகமான நேரங்களை செலவழிக்கின்ற பொழுதும் எமது பிராந்திய வானொலி பிறை FM மாணவர்களுடைய அறிவு தேடலுக்கான ஒரு வாய்ப்பினை அறிவுச்சுடர் என்ற இந்த நிகழ்ச்சியூடாக வழங்க முன்வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. இதற்கான அனுசரணையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர்கள், தொழிலாளர்கள் அனைவரையும் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து ஞாபகப்படுத்தியவனாக இந்த அறிவுச்சுடர் நிகழ்ச்சியை எமது பிராந்தியத்தில் எமது கல்வி வலயத்தில் நடாத்துவதற்கு முன்வந்த பிறை FMக்கு நன்றி கூறுவதோடு அந்த நிகழ்ச்சியை எமது மூத்த அறிவிப்பாளரான மதிப்புக்குரிய ஆசான் ARM ஜிப்ரி சார் அவர்களுடைய தம்பி ARM நௌஃபில் நடாத்துவது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு அனுமதி வழங்கிய வலய கல்விப்பணிப்பாளர் AM ரஹ்மத்துல்லா சார் அவர்களுக்கும், அதே போல எமது பாடசாலையை இவ்வாறானதொரு மாணவருடைய பொது அறிவை வளர்க்கின்ற இந்த நிகழ்வுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எமது பிறை FM பணிப்பாளர் மற்றும் அறிவிப்பாளர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், எமது பாடசாலையில் உள்ள மாணவர்களுடைய அறிவிப்பு திறன் அதே போல பேச்சாற்றல் என்பவற்றை வளர்க்கக்கூடிய விதமாக எமது பாடசாலைகளில் முடியுமாக இருந்தால் மாணவர் வானொலி மன்றங்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை எமது கலாச்சார உத்தியோகத்தர் இருக்கிறார், பணிப்பாளர்களுடைய அன்புக்குரிய சகோதரர் தௌபீக் சார் இருக்கிறார், அவர்களுடைய உதவியை பெற்று எமது பாடசாலைகளில் இந்த மாணவர் வானொலி மன்றங்களை நடாத்தி அங்கே சிறந்த அறிவிப்பாளர்களை, சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்களை, தலைமைத்துவ பண்புள்ளவர்களை உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் அதற்கு தேவையான ஆலோசனைகளையும்
ஒத்தாசைகளை நீங்கள் எமது பிராந்திய பாடசாலைகளுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, பெற்றது மண்ணளவு, பெறாதது மலையளவு, ஒளியாய் கிடைத்து வெளியாய் வழிகாட்டும் அழியா செல்வம், வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெற அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கும் 2 பாடசாலை அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே அக்கறை பெற்று அஸ்ராட் மகா வித்தியாலயத்துடைய கேட்போர் கூடத்தில் நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே மேடையின் வலதுபுறத்தில் காத்திருக்கின்றார்கள் பாலமனை அல் ஹிக்மா வித்தியாலயம். அவர்களோடு போட்டியிடுவதற்காக அக்கறை பெற்று சாகிரா வித்தியாலயம். விருந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க காத்திருக்கின்ற மாணவ செல்வங்களின் எதிர்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாம் சுற்றின் முதலாவது போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்தியாலயத்துடைய மாணவி அணி தலைவி SF பாத்திமா லுப்னா. கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுபவனாக இரு, நான்காமவனாக இருந்து விடாதே. உங்களுக்கான கேள்வி, அல் குர்ஆனில் உள்ள 114 சூறாக்களுள் ஒரு சூறாவில் மட்டும் இடம்பெறும் அனைத்து வசனங்களிலும் அல்லாஹ் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது. அந்த அத்தியாயம் எது? சூரத்துல் இக்லாஸ். இல்லை. அதிகாரி சேர்ந்து ஒருவர் படி அடிக்கலாம். சூரத்துர் ரஹ்மான். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். சூரத் தௌபா. இல்லை. இரு அணிகளும் சரியானபடி அடிக்க தவறிவிட்டன. சூரா முஜாத்தலா என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு சாகிரா வித்தியாலயத்துடைய அணி தலைவி AK மதீனா இஷ்ஷத். குல்லு நஃப்ஸி தாயிகஹுல் மௌத் வ நபலுவன்னகும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜான். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். நீங்கள் பரீட்சைக்காக நலவையும் கெடுதியையும் கொண்டு சோதிக்கப்படுவீர், மீண்டும் அவனிடமே மீட்கப்படுவீர். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடி நிழலை எப்பெயர் கொண்டு அழைப்பர்? அரசின் நிழல். இல்லை. அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. லிவாவுல் ஹம்து என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்தியாலயத்துடைய மாணவி SF ஃபஸ்ரின். தோல்வி வெற்றியின் முதற்படி. ஈரானிய புரட்சியின் போது ஆட்சி இழந்து நாட்டை விட்டு வெளியேறிய மன்னனின் பெயர் என்ன? அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். சதாம் ஹுசைன். இல்லை. அது ஈராக் நாட்டினுடைய தலைவர் தான் சதாம் ஹுசைன். எதிரணிக்கு சந்தர்ப்பம். இப்ராஹிம் ரைசின். இல்லை. மன்னர் ஷா என்பதே சரியானபடி. 1979ஆம் ஆண்டு அவரிடமிருந்துதான் ஈரானை எங்களுடைய அண்மையிலே காலமான உச்ச தலைவர் பெற்றுக்கொண்டார். அந்த அடிப்படையிலே எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்த விளையாடுகின்ற போட்டியாளர் அக்கறை பெற்ற சாகிரா வித்தியாலயத்துடைய மாணவி டி ஹஸ்னா ஹபி. இத்தகல்லாஹ் ஹைசுமா குன்ட். நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். உங்களுக்கான கேள்வி, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயாராகிய சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொன்றவன் யார்? அதே அணி சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். சக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். அபூ லஹப். இல்லை. இரு அணிகளும் சரியானபடி அளிக்க தவறிவிட்டன. அபு ஜஹில் என்பதே சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்தியாலயத்துடைய மாணவி MM ஃபாத்திமா நொமா. நீ சூரியனாக பிரகாசிக்க ஆசைப்பட்டால் நீ முதலில் சூரியனாக எரிய வேண்டும். உங்களுக்கான கேள்வி, புனித ஹஜ்ஜின் போது இறுதியாக மேற்கொள்ளப்படும் பிரியாண தவாபு எப்பதத்தால் அளிக்கப்படும்? தவாபுல் விதா.
தபாபுல் பிதா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து வெளியளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயத்துடைய மாணவி MU ஹிஃபா ஜைனப். உங்களுக்கான கேள்விக்கு முதல். முஃமின்களில் சிறந்தவர் நற்குணமுடையவரே. ஈரானிய புரட்சி இமாம் ஆயத்துல்லா கொமேனி அவர்களின் வெற்றி பெற்ற ஆண்டு எது? 2026. அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் வெளியளிக்கலாம். 2025. எதிரணிக்கு சந்தர்ப்பம் 1979. 1979 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து வெளியளிக்கின்ற போட்டியாளர் பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி M ஃபாத்திமா நிதா. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. உங்களுக்கான கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழ்ந்த காலம் எவ்வளவு? 10 வருடங்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து வெளியளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயத்துடைய மாணவி MN ஃபாத்திமா அஃப்னா. ஒரு முஃமினுக்கும் முஃமின் அல்லாதவருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதாகும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, 1956 தொடக்கம் 1970 வரை எகிப்தின் ஜனாதிபதியாக இருந்த சுயஸ் கால்வாயை தேசிய மயமாக்கியவரின் பெயர் என்ன? அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் வெளியளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம் உஸ்மான். இல்லை, கமால் அப்துல் நாசர் என்பது சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து வெளியளிக்கின்ற போட்டியாளர் பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் M இஃப்ரத் நிதா. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். கஅபாவை இடிப்பதற்காக யானை படியோடு வந்த ஆப்ரஹா எந்த நாட்டின் ஆளுநராக இருந்தார்? மக்கா. இல்லை, அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் வெளியளிக்கலாம். எகிப்து. எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியானபடி இருக்க தவறிவிட்டன. யமன் என்பது சரியானபடி. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து வெளியடிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயத்துடைய முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் ரோசன் சபீஹா. நிச்சயமாக அல்லாஹ் தொழில் புரியும் விசுவாசியை நேசிக்கிறான். உங்களுக்கான கேள்வி, ஹுதைபியா உடன்படிக்கையின் நிபந்தனையின்படி இரு சாராரும் எத்தனை வருடங்கள் போர் செய்வதில்லை என்று முடிவெடுத்தார்கள் அல்லது எழுதப்பட்டது? 2 வருடம். இல்லை, அதே அணி சேர்ந்த ஒருவர் வெளியடிக்கலாம். ஹுதைபியா உடன்படிக்கை நிபந்தனையின்படி இரு சாராரும் எத்தனை வருடங்கள் போர் புரிவதில்லை என எழுதப்பட்டது? 20. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். 10 வருடங்கள். 10 வருடங்கள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. இனி பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர் வேகமாக வந்து விடை சொல்லி ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார் வழங்கி இருக்கின்ற பெருமதியான பரிசினை பெற்றுச் செல்லலாம். ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துடைய செயலாளர் நாயகத்தினுடைய ஆட்சி காலம் எத்தனை வருடங்கள்? இது பார்வையாளர் கேள்விக்காக விடை சொல்வதற்காக ஒரு மாணவி ஓடோடி வருகின்றார். உங்களுடைய பேர்? NF ஹம்தா. எந்த பாடசாலை? மின்ஹஜ் மகாவித்யாலயம். பாலமுனை. விடை சொல்லுங்கள் பார்ப்போம். 5 வருடம். 5 வருடங்கள் என்பது சரியான விடை. எங்கே பாராட்டுகள். அவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு இங்கே மேடைக்கு அடைப்பது இன்றைய நிகழ்ச்சியிலே அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய அதிபர் SA ஜசாகிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆம் நேர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இன்றைய முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருகின்றோம். பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம் 30 புள்ளிகளால் முதல் சுற்றில் முன்னணியில் திகழ்கிறது. இந்த அடிப்படையிலே இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயத்துடைய அணி தலைவி AK மதீனா இஷத். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ. மாலைதீவின் தேசிய கீதத்துக்கு இசை அமைத்த நம் நாட்டைச் சேர்ந்த, அதாவது இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் யார்? அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் வெளியடிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம்.
WT அமரதேவ. WT அமரதேவ் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து வெளியளிக்கின்ற போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய அணி தலைவி மாணவி SF பாத்திமா லுப்னா. உங்களுக்கான கேள்வி, இலங்கையின் உயரமான நீர்வீழ்ச்சி எது? பம்பரகந்த நீர்வீழ்ச்சி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயத்துடைய மாணவி T ஹஸ்னா ஹஃபி. உங்களுக்கான கேள்வி, ஆஸ்திரியாவிலே 1889 பிறந்தவர். 2ஆம் உலகப் போர் மூழ்குவதற்கும் அதன் மூலம் 5 கோடி மக்கள் இறப்பதற்கும் காரணமான ஜெர்மனியைச் சேர்ந்த சர்வாதிகாரி யார்? அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். ஹிட்லர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி SF ஃபஸ்ரின். உங்களுக்கான கேள்வி, பூமி தன்னுடைய அச்சிலேயே சுழல்வதால் பகலும் இரவும் உண்டாகின்றன என முதலில் கூறியவர் யார்? அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். கலிலியோ கலிலி. இல்லை, ஆரியப்பட்டர் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்த போட்டியாளர் அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயத்துடைய மாணவி MU ஹிஃபா சைனப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையின் புராதன வரலாற்றிலே முதலாவது குடியேற்றம் விஜயனும் 700 தோழர்களும் குடியேறிய இடமாகும். அந்த இடத்தின் பெயர் என்ன? அனுராதபுரம். இல்லை, அது அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். யாழ்ப்பாணம். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். தம்பதனிய. 2 அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. தம்பபண்ணி என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமனை அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி MM பாத்திமா நுமா. உங்களுக்கான கேள்வி, மிண்டோனா மாநிலம் எந்த நாட்டிலே உள்ளது? சைனா. இல்லை, அது அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். அமெரிக்கா. எதிரணிக்கு சந்தர்ப்பம். எவருக்கும் புள்ளிகள் இல்லை. பிலிப்பைன்ஸ் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயத்துடைய மாணவி MN பாத்திமா அஃப்னா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ, குளோபல் டைம்ஸ் என்பது எந்த நாட்டின் உத்தியோகபூர்வ பத்திரிகை? அமெரிக்கா. இல்லை, அதே அணியைச் சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எந்த நாடு? ரோமன். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். பிரித்தானியா. இல்லை, 2 அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. சீனா என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய மாணவி பாத்திமா நிதா. உங்களுக்கான கேள்வி, இலங்கை ஐக்கிய நாடு சபையில் எத்தனையாம் ஆண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டது என்பதே உங்களுக்கான கேள்வி. ஆதியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். 1955. 1955 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பேட்டை ஜாகிரா வித்யாலயத்துடைய மாணவி இன்றைய 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் H ரோசன் சபீகா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, அமெரிக்க சுதந்திர தேவி சிலையை அமெரிக்காவுக்கு வழங்கிய நாடு எது? அதியணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். பிரான்ஸ் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்த விளையாடுகின்ற போட்டியாளர் பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயத்துடைய 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் இஃப்ரத் நிதா. உங்களுக்கான கேள்வி, முதலாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற நகரம் எது? 1896 நடைபெற்றது. அதியணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதன்ஸ் நகரம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது பாலமணி அல் ஹிக்மா வித்யாலயம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை.
நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, நடைபெற்று முடிந்திருக்கின்ற இன்றைய போட்டியினுடைய இறுதி முடிவை அறிய தருகின்றோம். அக்கரைப்பட்டு சாகிரா வித்யாலயம் 5 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டு பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயம் 55 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 50 புள்ளிகளால் இன்றைய போட்டியில் வெற்றி பெறுகிறது பாலமுனை அல் ஹிக்மா வித்யாலயம். இனி இன்றைய போட்டியிலே 2வது இடத்தை பெற்றுக்கொண்ட அக்கரைப்பட்டு சாகிரா வித்யாலயத்துக்கான பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது. அதனை வழங்கி கௌரவிக்க இன்றைய நிகழ்விலே நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒளிவில் அல் ஹம்ரா மகா வித்தியாலயத்துடைய பிரதி அதிபர், இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன புரை வானொலி சந்தன காற்று புகழ் கவிஞர் எங்கள் அன்புக்குரிய ஜே வஹாப்தீன் அவர்களை அந்த பரிசினை வழங்கி கௌரவிக்க அன்போடு மேடை கிடைக்கின்றோம். அடுத்த பரிசினை வழங்கி கௌரவிக்க அம்பாறை மாவட்ட கலாசார இணைப்பாளர் ஏஎல் தௌஃபீக் சார் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் கட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபீல். தயாரிப்பு AM முகமது ரலீம்.